ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஎம் கோட் ஃபார்மிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் மேய்ச்சலுக்கு வந்து ஆடுகள்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஆடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சும்மா எட்டி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கஞ்சி தண்ணி மாரி கிடக்குங்க உள்ளார. இதுங்க இன்னும் உள்ளே போய் காமிக்கிறேன். கோழி வேற கத்திக்கிட்டே இருக்கு. நவுரா நவுரா ராமசாமி. கத்தாதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னன்னே தெரில. கஞ்சிலாம் நாங்கள் ஆட்டுக்கு வைக்கல, ஆனால் பட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கஞ்சி மாரி கிடக்கு. இது ஏன் இப்படி இருக்குன்னே தெரில. இது வரைக்கும் எங்கள் ஆட்டுக்கு இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. இந்த பிரச்சனை இது வரைக்கும் வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. என்ன இருப்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி கிடக்கு. ஆட்டுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, பட்டியில் எல்லா இடத்துலையும் அவுத்த படுத்து விட்டு இவன் இந்தமாரி பண்ணிட்டு போயிடுறான். இவன் தாங்க இருடா. இந்த ஆட்டுக்கு தான் வந்து பிரச்சனை. எங்கே போகிறேன்? இது எதனால் இந்த பிரச்சனைன்னு தெரியல. இது வரைக்கும் எங்கள் ஆட்டுக்கு எந்த ஆட்டுக்குமே இந்த மாதிரி வந்ததே இல்லை. இருமா என்னன்னு பார்ப்போம். இருப்பா என்னன்னு பார்ப்போம். பிசுன்னு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதாவது வந்து ஆட்டுக்குட்டிக்கு அபார்ஷன் ஆகிருந்ததுன்னா பிளட்டாக தானே வரணும், ஆனால் இந்த மாதிரி வருது, கஞ்சி மாதிரி வருது. என்ன காரணம்? டாக்டர்கிட்ட தான் சொல்லணும். இந்த மாதிரியா இருக்கு, அப்படியே வடித்த கஞ்சி மாதிரியே இருக்குது. இது எங்கே? இது சாணிலெல்லாம் வரலத்த, சாணிலெலாம் வரல. தம்முன்ற நீ பண்ணுற வேலை தான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஆட்டோட சரிடா சரி. ஒரு குச்சி ஒன்று கொடுங்க. இங்கே பேர் இந்த மாதிரி கிடைக்கணும்னு தெரியல. அதான் படுத்து இருந்துச்சு, கஞ்சி மாதிரி இல்லை, இங்கே என்ன கட்டியாக கிடக்குது. யாருக்கிட்ட? அவங்கள்ட்ட தான் காமிக்கிறேன். என்னுடைய 2, 3, 4, 5 வருஷத்து அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எங்கள் ஆட்டுக்கு எந்த ஆட்டுக்குமே வந்தது இல்லைங்க. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்க்குறேன். இது எதனால் இந்த பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. என்ன நான் புழு மாரி, இந்த பூச்சி பட்டைப்பூச்சி மாரி தான் பெருசாக இருக்குது. பூச்சி மருந்து கொடுத்துக்கிட்டு தானே இருக்கும். எப்படி வரும் இவ்வளோ பெரிய பூச்சி? அது எங்கே வரமாட்டுது?
அதான் பூச்சி ஒரு வேளை நிறையா இருக்குது நம்ம தெரியல வயசில் இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு அனுபவம் இல்லை, இருந்தாலும் ஏன் அனுபவத்தில் வந்து நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க. நிறையா 10 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அனுபவப்பட்ட பெரிய பெரிய விவசாயிகள்லாம் இருப்பீங்க, ஆட்டு பண்ணையாளர்கள்லாம் இருப்பீங்க. யாருக்காச்சும் இது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து உங்கள் ஆடுகளுக்கும் வந்திருக்காங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வந்து நம்ம வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் நம்ம சேனலில், எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் சொல்லுவேன். சப்போஸ் எனக்கு எதாவது தெரியலன்னா நான் கேட்பேன், உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இது வந்து என்னன்னே எங்களுக்கு தெரியலங்க. யாருக்காச்சும் அனுபவம் வாய்ந்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எங்கள் ஆடுக்கு வந்ததே இல்லைங்க. தயிர் மாதிரி தான், கஞ்சி வடித்த கஞ்சி மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கஞ்சி மாதிரியே இருக்குது. ஏன் அப்படி இருக்குது? கஞ்சி தண்ணி மாதிரியே. அது இல்லை, இது இங்கே இருந்துச்சு தான். இதெல்லாம் பூச்சி மாரி இல்லை, கஞ்சி மாரியே தான் இருக்குது. ஏன் அப்படி? ஆனால் ஆடுலாம் நல்லா அசை போடுறது நல்லா இருக்குது. உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பாருங்கள், ஆடு நல்லாவே இருக்குது. காலையில் நல்லா மேய்ச்சலுக்கு போயிட்டு தான் வந்துச்சுங்க. சாமி தங்கம் பரா, என்னடி ஆச்சு உனக்கு? செனையாக இருக்கிற ஆட்டை கெடா மிதிச்சா இந்த மாதிரி வருமானு தெரியல எனக்கு. ஆனால் செனையாக இருக்கிற ஆட்டை கெடா மிதிச்சதுன்னா ப்ளீடிங் மாரி தானே வரும், ரத்த மாட்டோம். இப்படி வெள்ளையாக வராதே. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.